அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேற்று திருவண்ணாமலையில் நடந்த இளைஞரணி மாநாட்டில் பேசிய முதல்வர் திரு ஸ்டாலின், சங் பரிவாரங்கள் தனியாக வந்தாலும் கூட்டமாக வந்தாலும் தமிழகத்தில் காலூன்ற முடியாது, திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறார். பாஜக மேலிட பொறுப்பாளராக திரு பியூஷ் கோயலை தமிழ்நாட்டிற்கு அனுப்பியிருக்கிறது. திரு நைனா நாகேந்திரன் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பிற்கு பிறகு திரு நைனா நாகேந்திரன் டெல்லி சென்று பாஜகவுடைய மூத்த தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இன்னொரு புறத்தில் தன்னுடைய அடுத்த கட்ட முடிவுக்காக திரு பன்னீர்செல்வம் காத்திருக்கிறார். அடுத்த வாரத்தில் முடிவை அறிவிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுக சவாலை எதிர்கொள்ள என்ன வியூகம் வைத்திருக்கின்றன பாஜக அதிமுக என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், நம்பிக்கையோட பேசுறாங்கல்ல, பாஜக சங் பரிவாரங்கள் தனியா வந்தாலும் கூட்டமாக வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயார் அப்படின்னு திமுக தரப்புல திரு ஸ்டாலினும் திரு உதயநிதியும், அந்த நம்பிக்கையை எதிர்கொள்ளக்கூடிய பலத்தோடு எதிர்த்தரப்பு இருக்கா? அதிமுக பாஜக தரப்பு இருக்கிறாங்களா? இல்ல, அதிமுக பாஜக தரப்பு இன்றைய சூழல்ல கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க. ஆனா அதை அவர்கள் எதிர்கொள்ள முடியும்னு நம்புறாங்க. அதிமுகவும் பாஜகவும் பலம் பெறும். இன்னைக்கு அதிமுகவுக்குள்ள பல பிளவுகள் கிட்டத்தட்ட அதை அதிமுகவில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் போன்றவர்கள் வெளியில இருக்கிறதுனாலதான் அதிமுக என்கிற ஒரு பெரிய இயக்கம், கிட்டத்தட்ட ஒரு 31 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சி இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. அது நேரத்தில் அது பாஜகவோடும் அணி சேர்ந்திருக்கு. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை எதிர்ப்பதை விட பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல கூர்மைப்படுத்துறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சக்சஸ் பார்முலாவும் இருக்கு. கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தல்களா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேர்தல் ரீதியாகவும் கொடுத்திருக்கு. இன்னொன்று, அது தேர்தல் கணக்கு என்று பார்ப்பதை விட திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொள்கை பிடிப்பாகவும் வைத்திருக்காங்க. சோ அந்த வகையில அது அவர்களுக்கு இயல்பான ஒரு ஓட்டு வங்கியாக அது தக்க வைத்துக் கொண்டு அது தொடர்ச்சியா அவர்கள் பயணிப்பதை பார்க்க முடியுது. அதே நேரத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய இந்த நலத்திட்டங்களுடைய அடிப்படையில மக்கள் நம்மை ஆதரிப்பாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில தொடர்ந்து அவர்கள் பாஜக மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பட் பாஜக இதற்குள்ள சில கணக்குகள் வைத்திருக்கிறது. திமுக தொடர்ந்து நம்மை பேசுகிறார்கள். அமித்ஷா அவர்கள் பேசுகிற பொழுதும் பதில் சொல்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் திமுக பாஜகவை பிரதான எதிரியாக பிரதானப்படுத்துது. பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை அது கொஞ்சம் பலவீனப்படுத்தி கொண்டு பாஜக தான் பிரதான எதிரி போன்ற ஒரு தோற்றத்தையாவது குறைந்தபட்சம் உருவாக்குது. சோ பாஜக அதை ஒரு வகையில் அறுவடை செய்து கொள்ள முயற்சி செய்யறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் போன்ற ஒரு மூத்த அமைச்சரை, அவர்களை போன்றவர்களை இங்க வந்து பொறுப்பாளர்களா நியமிக்கிறாங்க. நேற்று வரை நம்ம பேசிட்டு இருந்தோம், பைஜெயந்த் பாண்டா தேர்தல் வேலைகள் பார்ப்பதில் நுணுக்கமானவர், ரொம்ப சாமர்த்தியசாலின்னா நம்ம கடந்த காலங்களில் விவாதித்திருக்கிறோம். இன்னைக்கு அவரையெல்லாம் நகர்த்தி விட்டு அந்த இடத்துல பியூஷ் கோயல் வந்திருக்கிறாருன்னா அவர் அதிமுகவோடு நெருக்கமானவர். அவர் அதை தாண்டி வந்து தேர்தல் வேலைகள்ல பெரிய வல்லுநர் அப்படிங்கிறத தாண்டி 2010 இருந்து 2024 வரை கிட்டத்தட்ட கடந்த தேர்தலுக்கு முன்பு வரைக்குமே ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர். இந்த தேர்தலில் தான் முதன்முறையா அவர் மும்பை வடக்குல போட்டியிட்டு ஜெயித்திருந்தார். அவர் நீண்ட நெடிய காலம் ராஜ்யசபால இருந்தவர். RSS காரர், ABVP என்று சொல்லக்கூடிய அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் வழியே வந்தவர். சோ அப்ப அவரை இந்த நேரத்துல கொண்டு வந்திருக்கிறது அதிமுகவுக்குள்ள சில சமரசங்களை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னெடுப்பு தான். இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிளஸ்ஸாக அமையுது. பாஜகவினுடைய கை கொஞ்சம் கொஞ்சமா அங்கு ஓங்குவதும், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து விமர்சனங்களை பாஜக மீதே வைப்பதும் இது ஒரு வகையில திமுகவுக்கு ஒரு பாதுகாப்பான விளையாட்டா இருக்கு. நீங்க இன்னைக்கு மக்கள் கிட்ட அன்றாட பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை தொடங்கி எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும், விடியல் பயணம் தொடங்கி பல நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும், வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு போன்ற பல பிரச்சனைகள் இன்றைக்கு வந்து அதை மாற்றிவிட்டு மக்கள் பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில ஒரு பெருங்கூட்டத்தை இணைக்க முடிகிறது. அந்த இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் பலமாக அமையுது. மூணு கட்டமா பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி இருந்த காலகட்டத்தில் பாஜக எதிர்ப்பை திமுக தீவிரப்படுத்துது அப்படின்னு ஒரு நிலை இருந்தது. அந்த அரசியலை புரிந்து கொள்ள முடிந்தது. அதிமுக பாஜக கூட்டணி இல்லாத நிலையிலையும் இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அரசியலை தீவிரப்படுத்தியது. அதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்ப மீண்டும் கூட்டணி இணைந்திருக்கிறார்கள் அதிமுகவும் பாஜகவும். இப்ப இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. ஆனா தாவேக்கான ஒரு கட்சி களத்திற்கு வந்த பிறகும் பாஜக எதிர்ப்புங்கிறதையே தீவிரப்படுத்த முடியும், ஒரு நெரேட்டிவாக செட் பண்ண முடியும்னு திமுக நம்புதில்ல. அந்த நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன?
இல்ல நிச்சயமா இன்னைக்கு தமிழகத்துல கிட்டத்தட்ட 12% சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி இருக்கு. இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு புதிய முகமாக வந்திருக்கிறார், ஒரு புதிய சக்தியாகத்தான் வந்திருக்கிறார். உண்மையிலே சொல்ல போனா நீங்க விஜய் அவர்களுடைய வருகைக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் திமுக காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கோ அதோட திமுக சேர்கிற பொழுது ஒரு பெரிய பலமாக திமுகவையும் நம்புறாங்க, காங்கிரஸையும் நம்புறாங்க, அதுல சந்தேகம் இல்லை. பட் விஜய் போன்ற ஒரு புதிய முகம் வருகிற பொழுதுதான் அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகமும் வருது. என்னன்னா இன்னைக்கு புதிய இளைஞர்கள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள், எப்படி எல்லா இளைஞர்களும் எல்லா சமூகங்கள்ல இருக்கிற இளைஞர்களும் விஜயின்பால் ஈர்க்கப்படுகிறார்களோ அது போன்று சிறுபான்மை சமூக இளைஞர்களும் ஈர்க்கப்படுறாங்க. அது விஜய்க்கு நீங்க பார்க்கலாம், கட்சியினர் அவங்க ஒட்டியிருக்கக்கூடிய போஸ்டர்ல பார்த்தாலே நிறைய பேர் சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்தவருடைய பெயர்கள் அதுல இருக்கு. அந்த நிர்வாகிகளாக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்லயே இருக்கு. உங்களுக்கு அதனாலதான் இன்னைக்கு திருப்பரங்குன்ற மாதிரியான விஷயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தீவிரமாக ஒரு வலதுசாரிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல நிக்கிறப்ப அது இயல்பாகவே தாவேகாவுக்கு செல்லக்கூடிய ஓட்டு வங்கிய சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிய குறிப்பாக அதை ஒரு அரணாக நின்று காக்கும் அப்படின்னு. இது என்னதான் இருந்தாலும் நீங்க அது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சமூக நல்லிணக்கம் என்னதான் பேசினாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு தேர்தல் கணக்கு இருக்கும். தேர்தல் கணக்கு இல்லாத எந்த ஒன்றையும் எந்த அரசியல் கட்சியும் அணுவதற்கான வாய்ப்பு இல்லை. சோ அந்த இடத்துல அது தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலையில நமக்கு தாவேகாவை விட திமுக தான் பாதுகாப்பு அப்படின்னு சிறுபான்மை மக்களை நம்ப வைக்கக்கூடிய ஒரு வியூகமா பார்க்கலாமா அத? இல்ல நிச்சயமாக ஒரு பக்கம் கொள்கை பிடிப்பு, அது கொள்கை பிடிப்பு என்பது கொள்கை சார்ந்து சமரசங்களுக்கு உட்பட்டதான் கொள்கை. இதே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்துக் கொண்டு பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்காங்க. நான் சொல்ற ஒரு அடிக்கோடிட்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்துக் கொண்டு அப்ப அதுல எந்த சஞ்சலமும் இல்ல. கொள்கை என்பது ஒரு நிரந்தரமானது, அதுல மாற்று கருத்து இல்ல. பட் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தேர்தல் கணக்கு என்ற ஒன்று இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எப்படி அதை அணுகுனாங்கன்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அவர்களால் வெளிப்படையாக எந்த கருத்தையும் சொல்ல முடியாம அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழுவில் போட்ட 16 தீர்மானங்கள் ஒரு தீர்மானத்தை நீதிபதிகளை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீதிபதிகளை டாமினேட் செய்யக்கூடாதுங்கிற விதமா ஒரு உள்ளர்த்தம் பொதிந்து ஒரு பழைய கால சிலேடை மாதிரி நீங்க தேடி கண்டுபிடித்து பொருள் உணர்ந்து கொள்ளுங்கிற மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் போட்டாங்க. சோ அவர்களுக்கே ஒரு நிலைப்பாடு இந்த பக்கம் நிக்கணுமா அந்த பக்கம் நிக்கணுமா ஒரு குழப்பம் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கியா வச்சிருக்காங்க. 19 ஃபார்முலா 21 வெற்றி 24 வெற்றி. அப்ப இந்த பாஜக எதிர்ப்பு என்பது போதுமானதாக இருக்கும் அந்த தேர்தலை எதிர்கொள்ள அப்படிங்கிறது. ஒரு கேள்விக்கு கொஞ்சம் சுருக்கமா பதில் சொல்லுங்க, நான் மற்ற விருந்தினர்கிட்ட போறேன். பியூஷ் கோயலை கொண்டு வந்ததன் மூலமா பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக அதிகப்படுத்துவதன் மூலமா பாஜகவுக்கு லாபம், அதை அறுவடை பண்ணும், திமுகவுக்கும் லாபம் தேர்தல் அரசியல் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க. இல்ல அதிமுகவுக்கு லாபமா நஷ்டமா? இல்ல அதிமுகவை சமரசத்துக்கு உட்படுத்துவார் பியூஷ் கோயல். நீங்க பியூஷ் கோயல் அவர்கள் கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் இதே தமிழகத்தின் பாஜகவுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். 2019 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். அந்த நேரத்தில் தான் இடைத்தேர்தல் வந்துச்சு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்ட இடைத்தேர்தல். அந்த நேரத்துல ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் இருக்கையில் இருந்த போது அவர் பொறுப்பாளராக இருந்தவர். அப்ப நிறைய அந்த நேரம் தான் நமக்கு நினைவுல இருக்கும். நிறைய ரைடுகள் நடந்துச்சு, நிறைய அமலாக்கத்துறை வளையத்துக்குள்ள எல்லாம் பல பேர் கொண்டு வரப்பட்ட காலகட்டம்லாம் அதுதான். சோ அந்த நெருக்கம் இருக்குல்ல, அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி இப்பொழுது விலகி இருப்பவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அழுத்தம் கூட இதுல கொடுக்கப்படலாம். அது எதுவே நடந்தாலும் அது பாஜகவுக்கு பலன் சேர்க்கக்கூடிய காய் நகரத்துலதான் இது இருக்க முடியும். ஓகே திரு கேசி, 2 சவால் பார்க்க முடியும் எதிர் தரப்புக்கு. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்னு கூட்டணி அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். பாஜக எதிர்ப்பை திமுக அதிகப்படுத்துவதன் மூலமாக அதை மட்டுப்படுத்த வேண்டிய இன்னொரு வேலையும் அவங்க செய்ய வேண்டியது இருக்கும். இந்த 2 சவால்களையும் இந்த தரப்பு எப்படி எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா இந்த நடந்து முடிந்த அந்த திமுகவினுடைய அந்த இளைஞரணி மாநாடுங்கிறது நன்கு திட்டமிட்டு 3 விதங்கள் அவங்க பேசினதே பார்த்தீங்கன்னா, பாஜக அவர்களை பிரதான எதிரியாகவும் பழைய அடிமைகள் என்று அதிமுகவை குறிப்பிட்டு, புதிய அடிமைகள் என்று விஜயை குறிப்பிட்டு, ஒருவேளை அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கு திமுகவை தயார்படுத்துகிறோம் என்கிற ஒரு அறைகோவலாக தான் அது இருந்தது. இன்னொன்று, இளைஞரணி மாநாடு என்பதன் மூலமாக விஜய் பக்கம் அதிகமாக அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த கவனச்சிதறலை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு ஒன்று. வட மாவட்டங்களில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணி பலமாக இருக்கிறது என்பதற்கு பதில் சொல்லுகிற விதமாகவும், அடுத்த ஒரு தலைமுறைக்கு இன்னொரு 25 ஆண்டு காலத்திற்கு உண்டான ஒரு அஸ்திவாரத்தை அமைக்கிற விதமாக அந்த கூட்டத்தை அவர்கள் நடத்தி இருக்கிறார். நிச்சயமா இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவால்.
இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலமோ ஜெயலலிதா அம்மா காலமோ இருந்திருந்தால் அடுத்த 3 வாரங்களில் 3 மண்டலங்களில் இது போன்ற இளைஞரணி கூட்டங்கள் நடந்திருக்கும். ஆனால் ஜெயலலிதா அம்மா காலத்தில் தான் அந்த இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை இதெல்லாம் துவக்கப்பட்டது. இப்போ மதுரை மண்டலமோ இல்லை டெல்டா மண்டலமோ இல்லை கொங்கு மண்டலமோ இல்லை சென்னை மாநகர் பகுதிகளோ நடத்திட்டு கடைசியா இதே வடக்கு மண்டலத்திலையும் நடத்தி திமுகவுக்கு சற்றும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை அவர்கள் நிரூபித்திருப்பாங்க. இப்ப அதை பற்றிய அது குறித்த அந்த சிந்தனைகள் குறைவாக இருக்குது. இன்னும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அந்த வாக்கு சிதறல்கள்னு நம்ம சொல்றோம், ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறுதுன்னு. திமுக தயாராவது எல்லோரும் ஒருங்கிணைந்து வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். அந்த அளவுக்கு தயார் நிலையில் அதிமுக, இப்ப அதிமுக தலைமையில் நம்ம கூட்டணி என்று பறைசாற்றுகிறோம். அதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்களான்னா இன்னும் யாரெல்லாம் கூட்டணியில் இருப்பாங்க, யார் வருவாங்க என்பதே இன்னும் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையாக 2 சவால் ஆயிடுச்சுல. கூட்டணி நம்ம பேசின மாதிரி ஒரு சவால், யார் வருவாங்க, யாரு இறுதி வரைக்கும் இருப்பார்கள். இன்னொன்னு, பாஜக கூட இருக்கிறதுனால திமுக அதே அரசியலை மீண்டும் மீண்டும் பேசிட்டே இருக்கிறத இவங்க எப்படி சமாளிக்க போறாங்க? இல்ல, அதாவது அதை சமாளிக்கணும்னா நம்ம அந்த திராவிட அரசியலை முன் எடுக்கணும். திமுக ஏன் அதை கட்டமைக்கிறாங்கன்னா, கடந்த காலங்களில் எம்ஜிஆர் காலத்திலேயோ அம்மா காலத்திலேயோ அல்லது கலைஞர் காலத்தில் திமுகவா அதிமுகன்னா சாய்ஸ் அதிமுக. அதாவது நீங்கள் திராவிடமா இந்துத்துவாவா என்றால் திராவிடம், நீங்கள் திமுகவா அதிமுகவா என்றால் அதிமுக. அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு அவர் கட்டமைப்பதே இந்துத்துவா திராவிடம் என்கிற அளவுல அந்த சித்தாந்த அரசியலை தான் அதிகமா மேற்கொள்றாங்க. ஆனா அதிமுகவில் அந்த சித்தாந்தம் என்பது மிக 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 குறைச்சலா இருக்குது. அந்த அந்த ஐடியாலஜி, சித்தாந்த அரசியல், அந்த நேரேட்டிவ் அரசியல் என்பது மிக மிக குறைவாக இருக்குது. அதுல கவனமே இல்லை. அரித்மெட்டிக்கா ஒரு 18% அவங்க கிட்ட இருக்கு, அது நமக்கு வந்துரும்னு தானே நம்புறாங்க. சித்தாந்தத்துல கூட பாஜகவோடு கூட்டணிங்கிறதுல சிக்கல் இருக்கு, திமுக அதை எதிர்க்குதுன்னா கூட அரித்மெட்டிக்கா பாஜக என்டிஏ கூட்டணியில ஒரு 18% இருக்கு, அது வந்துரட்டும் தானே அவர் கணக்கு போடுறாரு. ஜெயலலிதா அம்மா பாஜகவோடு கூட்டணியில இருந்தாலும், கலைஞர் பாஜகவோடு கூட்டணியில இருந்தாலும் அவர்கள் அன்றைக்கு அந்த சித்தாந்த அரசியலை முன்னெடுத்தார்கள். அதை முழுமையாக கைவிட்டல. இல்ல, எங்களுக்கு நீ திராவிட சித்தாந்தம் இல்ல, நாங்க பாஜக பக்கம் போயிட்டோம் என்பதாக அவர்கள் செய்யல. அதனாலதான் எம்ஜிஆர் அவர்களே திமுக இருந்து அந்த ஐடியாலஜியில வந்தவராக இருந்தாலும் கூட நாவலர் ஒரு 500 ஓட்டு தான் வாங்குவார்னாலும் ஏன் அவரை முன்னிறுத்தினாங்க? அது அந்த சித்தாந்தத்தினுடைய அடையாளம். இந்த அண்ணாவோடு பயணித்த திராவிட இயக்க தலைவர்கள் தன்னோடு இருப்பது இதுதான் திராவிட உண்மையான இயக்கம் என்பதற்கான பறைசாற்றுதல். ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் அதை செய்தார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் தீகாவை, திரு வீரமணி அவர்களை சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்ற மாதிரி அவர்களை அதிமுக பக்கம் வைத்துக்கொண்டு நாங்கள் தான் உண்மையான திராவிட வாரிசுகள் என்பதாக அவர்கள் கொண்டிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் என்ன செய்யறாருன்னா, இப்ப நம்ம சாப்பிடுற உணவுகள் இருக்குது, எல்லா விதமாகவும் நம்ம கலந்து இது பண்ணணும். இவர் செய்வது நமக்கு என்ன சப்ளிமெண்ட் வேணும், உணவுக்கு என்ன வேணும், அந்த மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிட்டா போட்டா போதும். இன்றைக்கு நான் பார்க்கிற கள அரசியலுங்கிறது பூத் லெவல் ஓட்டருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்பது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா டிரைவ் பண்ணி மீதி எந்த எக்ஸசைஸ் இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருக்கு என்ன பேசுறதுனே புரியல. அடுத்து அந்த மாவட்டம் ஒன்றியம் அந்த அளவுல எதுவும் இல்லை. ஒரே இது 234 தொகுதிக்கு 234 பேரு அங்கங்க இருக்கிற பூத் கமிட்டி, அந்த பூத் கமிட்டியில ஓட்டர் லிஸ்ட், அந்த ஓட்டர் லிஸ்ட்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொங்கலுக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க, அடுத்தடுத்த மாதங்கள்ல அவர்களை போய் நீங்க அணுகுங்க, அதன் மூலமா வர்ற வாக்குகள் என்பது அளவுல அந்த அரசியல் பயணம் சுருங்கிடுச்சு. அரசியல் இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய மூவ்மெண்ட்டே அப்படியே முடங்கிடுச்சு. இல்ல, இப்ப நீங்க சொல்றத வச்சா பார்த்தா திராவிட அரசியலை பண்ணிக்கிட்டே பாஜகவை கூட்டணியில வச்சிருந்துச்சுன்னா அதிமுகவுக்கு பெருசா பாதிப்பு வந்திருக்காதா? இல்ல, நம்ம அதாவது மத்தியில ஒரு ஆளுகிறப்ப எம்ஜிஆர் காலத்துல பண்ணுவாங்க, அவர் ஒரு பிரின்சிபலாவே வச்சிருந்தார். யார் மத்தியில் ஆளுகிறார்களோ
அது சரண் சிங்கா இருக்கலாம், மொரார்ஜி தேசாயா இருக்கலாம், ஜனதா கட்சியா இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியா அவங்களுக்கு ஆதரவு, அவங்களோடு நாங்கள் அனுசரித்து செல்வோம். அப்பதான் தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்போம். ஆனா அதிமுக ஒரு திராவிட இயக்கம், அதுல இருந்து நாங்க மாற மாட்டோம். அதில் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். பிரபாகரன் விஷயத்துல அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்த போதும் அவர் பர்சியூ பண்ணி அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கைக்கு தேவையானதை செய்து கொடுத்தார். அந்த அளவுல இன்றைய தேதிக்கு என்னன்னா, தன் தலைமையை தற்காத்து கொள்ளுகிற அரசியலாகவும் இப்ப இந்த தேர்தலில் எல்லோருக்குமே இருக்கிற ஒரு ஐயப்பாடு என்னன்னா, ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நம்ம ஜெயிக்க மாட்டோம் என்ற ஒரு இதுக்கு வந்துட்டாரா? ஏன்னா அவர் தான் முதலமைச்சர்னா யார் சேர்ந்த என்ன, அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்க போறாரு, எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தில் இருக்க போறாரு. அப்ப ஏன் கட்சி தன் கைப்பிடிக்குள் இருக்கணும், மற்றவர்கள் வந்தா தன் தலைமைக்கு ஆபத்துன்னு அவர் பயப்படுறாருன்னா அப்ப ஜெயிக்க மாட்டோம்னு அவர் நினைக்கிறாரோ என்கிற அச்சம் அதிமுக தொண்டர்கள் இடத்துல வந்திருக்குது. அது குறிப்பா இப்ப செங்கோட்டையன் விலகலுக்கு அப்புறம் இப்போ 18ஆம் தேதி நடக்கிற அந்த ஈரோட்டில் நடக்கக்கூடிய அந்த கூட்டம் என்பதே அவர் ஒரு வலுவாக எடப்பாடி பழனிசாமிக்கோ வேலுமணிக்கோ அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அடித்தளத்தை அசைக்கிற வகையில அவர் இன்றைக்கு சுறுசுறுப்போடு பணியாற்றி. சரி, இத திரு எடப்பாடி பழனிசாமி அணுகிறதுக்கும் திரு அமித்ஷா அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. அவருடைய அணுகுமுறை என்னவா இருக்கும்? இந்த கூட்டணி இப்படியே விட்டுருவாரா பலப்படுத்தாம? இல்ல, அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 அணுகுமுறையில இருப்பாங்க. ஒன்று அவர்களை வளர்த்து கொள்வது, பாஜகவை வளர்த்து, அதுதான் அவர்களது நோக்கம். அவங்களோட அஜெண்டா எப்படியாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைத்து விட வேண்டும் என்பது அல்ல. எப்படியாவது வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள் பாஜகவை வளர்த்து விட வேண்டும், இதுதான் அவர்களது முதல் குறிக்கோள். 29க்குள்ள. ஆமா, 29க்குள்ள. அதனாலதான் என்ன பண்றாங்க, அதிகமான இன்னும் சொல்ல போனா கொளத்தூர் தொகுதியை பாஜக கேட்கிறாங்க. சென்னை 1000 லைட்ஸ் அவங்க கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க? திமுகவை எதிர்த்து. திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான். திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக இல்ல, திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று தமிழ்நாட்டு அரசியலை பாஜகவும் இந்துத்துவாவும் திராவிடமும் என்கிற திமுகவும் என்றுதான் அவர்கள் கட்டமைக்க பார்க்கிறாங்க. நான் இந்த இடத்துல செந்தில்கிட்ட போயிட்டு வந்தா கரெக்டா இருக்கும். நான் மீண்டும் வரேன். திரு செந்தில், திமுக எதிர் பாஜக அப்படின்றது யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய களமா இருக்கா, இல்ல இந்த களத்தை மாற்ற வேண்டாம் இது வசதியா இருக்கு அப்படின்னு திமுக நினைக்குதா? பாஜக அப்படிங்கிறத ஒரு கட்சியாக பார்த்தால் அந்த கேள்வி எழும். பாஜக அப்படிங்கிறத ஒரு ஆரிய சித்தாந்தத்தினுடைய ஒரு வடிவமாக பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கம் உருவானதே அதற்கு எதிராகத்தான். அது இன்னைக்கு நீங்க வேற வேற பேர் வச்சுக்கலாம். இந்தியாவில் இன்றைக்கு அது பாஜக என்ற பெயரில் இருக்கிறது. அமைப்பாக RSS என்ற பெயரில் அது இருக்கிறது, இருந்தது, இப்பவும் இருக்குது. அப்போ இது வெறும் தேர்தலுக்கான சண்டை இல்லை. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறார், இது ஒரு சித்தாந்த போர், ஆரிய திராவிட போர். நீங்க எத்தனை பேரை வேணாலும் திரட்டிட்டு வாங்க, நாங்க சண்டை போடுறோம். அப்ப திமுக அதனுடைய நோக்கமே, அது தோன்றியதே இதை எதிர்ப்பதற்கு தானே. நீங்க தேர்தல் அரசியலை மட்டும் பார்க்காதீங்க, திமுக என்ற இயக்கம் தோன்றியதே அதற்காகத்தானே. அப்ப அந்த ஃபைட் அது பண்ணிட்டே இருக்குது. அப்போ அவர் தம்பி சாமிநாதன் சொல்லிக்கின்ற பொழுது கூட தேர்தல் அரசியலில் பாஜகவோடு கூட்டணி வைத்த காலகட்டத்தை சொன்னார். நீங்க கூட்டணி முதலில் இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்தது அம்மையார் ஜெயலலிதா தான், அது எல்லாருக்கும் தெரியும். KP முனுசாமி கூட சமீபத்தில் சொன்னார், அதை விட்டுருங்க. ஆனால் கூட்டணி வைத்த போதும் தங்களுடைய சித்தாந்தத்தை எந்த இடத்துல விட்டு கொடுக்காமல் ஒரு கூட்டணி வைத்தார்கள். அதுவும் ஏன் கூட்டணி வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை எடுத்தீங்கன்னா அதை நம்ம நிறைய பேசியிருக்கோம், அதை விட்டுலாம். பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல. அருமை தம்பி சுவாமிநாதன் பேசுகின்ற பொழுது சொன்னார், இது ஏதோ சிறுபான்மை வாக்குகளுக்காக. நீங்க தேர்தல் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் பெரும்பான்மை பக்கம் நிற்பார்களா, சிறுபான்மை பக்கம் நிற்பார்களா? யதார்த்தத்தில் பெரும்பான்மை பக்கம் நிற்கிறதா அவங்களுக்கு லாபம். அதனால இது வெறும் சிறுபான்மை பெரும்பான்மை சண்டை இல்லை. பாஜக என்பது அந்த கட்சி, அந்த சித்தாந்தம் என்பது பெரும்பான்மை மக்களுக்கும் ஆபத்தானது தானே. ஏதோ சிறுபான்மை மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா? இப்போ தேசிய கல்விக் கொள்கை சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பா, பெரும்பான்மை மக்களுக்கு பாதிப்பா? போய் குலத்தொழிலை செய்ய சொல்லுதே, அந்த வரிகள் அப்படியே இருக்குது. வரி வரியா நான் இதே அரங்கில் பலமுறை வாசி காட்டியிருக்கிறேன், வரி வரியா வாசி காட்டியிருக்கிறேன். நீங்க முடிவெற்ற போறாக இருந்தால் நீங்க போய் நீங்க இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க, போய் அங்க தங்கி இருந்து அதை செய்யணும். இப்ப இதுல பாதிக்கப்பட போறது யாரு? இதுக்காக நமக்கு வர வேண்டிய 10,000 கோடி நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்களே, இதனால பாதிக்கப்படுறது பெரும்பான்மையா சிறுபான்மையா? இப்ப நீங்க கடந்த 10 வழக்கமா ஒரு கட்சி ஆட்சி பொறுப்புல இருந்து அடுத்த முறை மீண்டும் வரணும்னா நாங்க இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தி இருக்கோம், எங்களுக்கு நீங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் இதெல்லாம் நாங்க தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு
சொல்லி தான் ஓட்டு கேட்பாங்க. ஆனால் நேற்று நடந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீடு வீடாக போகணும். திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீடு வீடாக போய் அதிமுக பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்னெல்லாம் நடக்குங்கிறத சொல்லி நீங்கள் வாக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே. இது மீண்டும் இதில் பாஜக தானே உள்ள வருது. அது ஏன்னா இப்ப மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரிடம் போய் இந்த அரசு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பெனிஃபிஷியரி, அவங்களுக்கு தெரியும். நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவங்களுக்கு தெரியும். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரிட்டையோ, தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு 1000 ரூபாய் பெறக்கூடிய ஒரு தம்பியிடமோ, அல்லது கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு நம்முடைய மருத்துவ பயனாளியிடமோ, அல்லது மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் படித்து அதன் மூலம் வேலைக்கு போன ஒரு சகோதரிடமோ போய், அல்லது மதுரை சல்லிக்கட்டு மைதானத்திலேயோ அல்லது கீழடி அகலாய்வுலையோ இப்படி இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் எடுத்துங்க. இதெல்லாம் எல்லா பெனிஃபிஷியரும் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்க செஞ்சோம். இதெல்லாம் தொடரணும். இல்ல நாங்க அடுத்த முறை மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா புதுசா இதெல்லாம் செய்ய போறோம். இல்ல அதுதான் இப்ப இதெல்லாம் திமுக தான் செஞ்சிருக்குங்கிறது மக்களுக்கும் தெரியும். கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை யார் கொண்டு வந்தா இந்த திட்டம் அவங்களுக்கும் தெரியும். அதை நம்ம சொல்லாட்டாலும் தெரியும். பட் அதையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியா பல மீட்டிங்ல பேசுறாங்க. நேற்றைய கூட்டத்தில் ஏன் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அதை பேச வேண்டிய தேவை வந்துச்சுங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா, அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கணும். அமித்ஷா எங்கிருந்து பேசுறாரு? அவர் சொன்ன வார்த்தை என்ன? பீகாரில் நாங்கள் ஆட்சியை பிடித்து விட்டோம், அடுத்தது எங்களுடைய இலக்கு தமிழ்நாடும் மேற்கு வங்கமும். பேர் சொல்லி சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களே, மமதா பானர்ஜி அவர்களே, நாங்க அங்க நுழைய முடியாது நினைக்கிறீங்களான்னு அவர் கேட்கிறாரு. துடைத்து எரியப்படுவார்கள்ன்றாரு. ஒரு தேசிய கட்சி அப்படிதானே சொல்லும். ஒரு மாநிலத்துல நாங்க ஆட்சி, ஒரு மாநில கட்சி என்ன சொல்லணும், இன்னொரு மாநிலத்திலயும் ஆட்சி பொறுப்புக்கு சொல்லுவாங்க. அப்ப ஒரு நரேட்டிவ் செட் ஆகுதுன்னா, அதிமுக பாஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இன்னும் நீங்க நரேட்டிவ் ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அந்த மாதிரி இந்த கட்சிகளை இல்ல சார், திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சின்னு அவங்க ஒரு கருத்தை உருவாக்கும் போது திமுக அதை தானே சார் செய்யும். இது அரசியல்ல நீங்க இவங்க என்ன செய்வாங்க, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவங்க அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதிமுக மட்டும் களத்தில் என்றால் அது வேறு. நீங்க சொன்னது திட்டங்கள் அடிப்படையாக மட்டும் வச்சு இந்த சண்டையை போடலாம். அதிமுகவோட நாங்க அதிகம் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் திமுக சொல்லும். பாஜக என்று வருகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய பேராபத்தை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இங்க இருந்துகிட்டே இருக்குது. இங்க சண்டை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆனதாக மட்டும் இருந்தால் 2017 இருந்து அதுதான் பொலிட்டிக்கலா எலக்டோரலா கெயின் கொடுத்திருக்கு திமுகவுக்கு. பாஜகவை எதிர்நிலையில வைத்ததன் மூலமாக அந்த அடிப்படையிலையும் வரக்கூடிய தேர்தல்கள்ல அதை முன்னிலைப்படுத்துவது திமுகவுக்கு லாபம். திமுகவுக்கு மட்டும் லாபம் இல்ல, பாஜகவுக்கும் லாபம்னு அவர் சொன்னார்ல. அப்படிதான் நீங்க கூர்மைப்படுத்த சாமிநாதன் பேசும்போது சொன்னார். ரெண்டும் கூர்மைப்படுத்தப்படுது, திமுக வெர்சஸ் பாஜக. இல்ல, அது தமிழ்நாட்டிற்கு லாபம், தமிழ்நாட்டிற்கு லாபம். அதனால பாஜக இங்கே வளராமல் போன காரணத்தினால், தமிழ்நாட்டில் வளராமல்னா நான் சொல்றது ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் போற காரணம், அப்படி வச்சுப்போம். ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் போற காரணத்தினால் முதலமைச்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க மேல பாம்பு கீழே நரி, அந்த பக்கம் முதல்ல இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில் ஆளுநருடைய பிரச்சனை, இவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம், இத்தனையும் தாண்டி இப்ப 2 நாட்களுக்கு முன்பாக ஒன்றிய அரசுடைய புள்ளியியல் துறை கொடுத்த அறிக்கை தான் தமிழ்நாடு மீண்டும் முதலிடத்தில் வந்திருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியில் 16 விழுக்காடு, 11.19 விழுக்காட்டிலிருந்து ஜிஎஸ்டிபியில் 16 விழுக்காட்டிற்கு வளர்ந்திருக்கிறது. அப்போ 16 விழுக்காடு வளர்ந்து முதலிடத்திற்கு வந்திருக்கிறோம். எல்லா இண்டெக்ஸ்லையும் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோங்கிறது இருக்குல்ல. பாஜக ஆளும் மாநிலங்கள் அப்படி இருக்குதா? நீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்ல இருக்கக்கூடிய மாநிலங்களே இருக்குதா? 5வது இடத்துக்கு போயிடுச்சு குஜராத். நீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே, 4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக குஜராத் ஆட்சி செய்றீங்களே, ஏன் உங்களால முதல் இடத்துக்கு வர முடியல? 4 ஆண்டு முடிச்சிடலாம் சார். நான் மைனர் பார்ட்னர் தானே செந்தில். இல்ல சார், பாஜக இங்க மைனர் பார்ட்னர். அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி வரக்கூடிய கட்சி, அவங்களும் திராவிட கட்சி. இங்க மைனர் பார்ட்னரை ப்ரொஜெக்ஷன் அடிப்படையில, பெர்செப்ஷன் அடிப்படையில ஒரு மேஜர் பார்ட்னராக சித்தரிக்கிறது திமுகங்கிறது ஏன்? இல்ல சார், அது காரணம் என்னன்னா, அவங்க மைனர் பார்ட்னரா தான் எல்லா ஸ்டேட்டுக்குள்ளேயும் வந்திருக்காங்க. அதன் பிறகு எல்லா ஸ்டேட்லயும் மாநில கட்சி என்ன செய்தார்கள் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒன்றியத்தில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பெரும்பான்மை சிறுபான்மைன்னு 10 ஆண்டுகளை இன்க்ளூடிங் ஏடிஎம்கே பீரியட் சேர்த்து கேட்கிறேன். ஏடிஎம்கே அவங்களுக்கு கேட்டாங்க, அவங்களுக்கு கேட்டும் கொடுக்கல. ஓபிஎஸ்ஏ சொன்னார், சட்டமன்றத்திலே சொல்லிருக்காரு, உங்களுக்கு தெரியும். 10 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசிடமிருந்து பேரிடர் நிதியாக தமிழ்நாட்டுக்கு கேட்டது 24,679 கோடி, தந்தது வெறும் 4,136 கோடி. இப்ப இதுல பெரும்பான்மை எங்க வந்துச்சு, சிறுபான்மை எங்க வந்துச்சு? அப்ப நீங்க பழி வாங்குற போக்கு இருக்குல்ல. இப்ப நீங்க இந்த வழக்குல இன்னைக்கு அமலாக்கத்துறை போய் டாஸ்மாக் வழக்குல பகிரங்கமா என்ன கேட்டிருக்காங்க, மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அமலாக்கத்துறையுடைய உதவி இயக்குனர் நீங்க நீதிமன்றத்தில் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்ப தொடர்ச்சியா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மற்ற ஸ்டேட்டை எப்படி அஜித் பவார் மிரட்டின மாதிரி இங்க மிரட்டி உருட்டி பணிய வைக்கலாம் அப்படின்னு திமுக நினைக்கிறீங்க. அதான் ஸ்டாலின் சொல்றாரு, உங்கள் மிரட்டலுக்கு நான் அஞ்ச மாட்டேன், என் கேரக்டரே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, இந்த சண்டையை போட்டு பார்த்தலாம் அப்படிங்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அதனாலதான் ஒருபடி மேல போய் சொன்னாரு, குஜராத்திலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டை ஆள நினைக்காதீர்கள். சார் ஒரு லாஸ்ட் ஒரு வார்த்தை, நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க
ரெண்டு ஆபத்தான வார்த்தையை பாருங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறத இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அது புரிந்து கொள்ளக்கூடியது. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு. குஜராத்தில் நடக்கிற மீட்டிங்ல நாங்க கால் வைக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க துடைத்திருவோம்னு பாஜக சொல்றதுக்கும் பாரதூர வேறுபாடுகள் இருக்கு. இபிஎஸ் சேர்த்து அவர் ஒன்று சொன்னார் சார். தினத்தந்தி உள்ளிட்ட மிக முக்கிய நாளிதழ்களுக்கு நாளேட்டுக்கு அளித்த பேட்டியில அமித்ஷா சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை எக்ஸாக்டா சொல்றேன், கேள்வியும் பதிலுமா. இங்க 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் பாஜக பங்கெடுக்குமா? எஸ், பங்கெடுப்போம், அமித்ஷாவுடைய வார்த்தை. ஆனா எடப்பாடி இப்போ வரைக்கும் கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறாரு. பட் அமித்ஷா சொன்ன கருத்தை எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா அவங்களால மறுக்க முடியுதுங்கிற கேள்வி இருக்குதுல்ல. ஓகே திரு வில்சன், திமுக பாஜக அப்படின்னு அந்த களம் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா அதிமுக புரிந்து கொண்டிருக்கிறதா? அதிமுக நல்லா புரிஞ்சிருக்குது. ஏன்னா இது மக்கள் மத்தியில் எடுபடாது. நடைபெறப்போவது சட்டமன்ற தேர்தல். 2019 இதே தான் சொன்னாங்க, ஜெயிச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஜெயிச்சாங்க. 21 சொன்னாங்க. 53.5 30% 23% வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. அடுத்தது 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதுலேயும் இதே பூச்சாண்டியை தான் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 47% இவர்கள் தனித்தனியாக நின்றார்கள். நீங்கள் மறுபடியும் 20% வித்தியாசம் சொல்லிக்கலாம். ஆனால் நடுவில் இதே 2021 இதே பூச்சாண்டியை காட்டி தானே நின்றாங்க. எப்படி அதிமுக வாங்கின 30% 2019 எப்படி 40 கன்வெர்ட் ஆச்சு? 53% இதே திமுக கூட்டணி இதே பிஜேபியை காமிச்சு வாங்கின ஓட்டு 2019 எப்படி 45% குறைஞ்சிச்சு? 8% குறைஞ்சிது. எப்படி தனித்தனியா 37% திமுக வாங்கினது, 33% அதிமுக வாங்கினது, வெறும் 3% கூட்டணி வித்தியாசம் 5%, 75 இடத்துல திமுக தோல்வி. ஆட்சி மீதான அதிருப்தினால குறையக்கூடிய சதவீதமும் எந்த ஆட்சி மேல அதிருப்தி? அதிமுக மேல ஆட்சி அதிருப்தி. நான் சொல்றது 21க்கு அப்புறம் நீங்க சொல்ற கணக்குதான் கேக்குறேன். அதிமுக மேல 10 வருட அதிருப்தி. அதிருப்தியில 10% உயர்ந்துருச்சு அதிமுக கூட்டணிக்கு. தேமுதிகவும் உள்ள இல்ல, தேமுதிக மைனஸ் தேமுதிக 10% உயர்ந்துருச்சு. அதனால சட்டமன்ற தேர்தலில் நீங்க அமித்ஷா எங்கேயோ பேசினதை நீங்க இங்க கொண்டு வந்து காமிச்சீங்கன்னா அதே திமுகவை நான் ஆட்சியை விட்டு அகற்றுவேன்னு நாம் தமிழர் சீமான் சொல்றாரு. 8% வாங்கினவரு அதே விஜய் சொல்றாரு. ஆனா அமித்ஷா பேசுனதை நீங்க கொண்டு வந்து இங்க காமிச்சிருக்கீங்கன்னா அப்போ அது சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு என்ன நேர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். நீங்க திமுக மீதான அதிருப்தி, திமுக அரசு மீதான அதிருப்திங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் எல்லாருக்குமே குறையும், எல்லா கட்சிக்கும் குறையும். அந்த அடிப்படையில குறையக்கூடிய சதவீதமும் பாஜகவோடு கூட்டணி வச்சதுனால இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு குறையக்கூடிய சதவீதமும் ஒன்னா ஒரே மாதிரியே அணுகப்பட வேண்டும். நீங்க சொன்னது நானு பிஜேபி கூட 2021 கூட்டணியில் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. அப்போ அதே ஸ்டேட்டஸ் கோ. சரி. திமுக மேல அப்போ அதிருப்தி இருந்துச்சா? இல்ல. அதிமுக மேல தான் அதிருப்தி இருந்துச்சு. சரி. அப்போ எந்த வாக்கு இப்போ கூட வரும்? திமுக அதிருப்தியாக தான் கூட வரும். அந்த நேரத்திலும் பிஜேபி கூட்டணி கேள்வி. அடுத்தது என்ன சொல்றீங்க? அப்ப என்ன கேள்வி? இப்ப நீங்க பிஜேபி இல்ல ஒரு நீங்க சொன்ன இடம் கரெக்ட். அதிமுக மேல அதிருப்தியே இல்லன்றீங்க. எப்ப 2021 தானே சொல்றீங்க? அதிமுக மேல தான் அதிருப்தி, திமுக மேல இல்ல. சரி. ஆனா பிஜேபி கூட கூட்டணி தான். பிஜேபி கூட கூட்டணியில் தான் 33%. அடுத்தது இந்த அது கூட எது சேருதுன்னா பிஜேபி கூட்டணி நெருடல் கிடையாது. பிஜேபி கூட்டணி 2021 இருந்துச்சு. இப்ப கூட எது நெருடல் சேருதுன்னா திமுக மேல இருக்கிற அதிருப்தி. சரி, அப்ப 24 பாஜகனால நமக்கு ஒன்னும் பலவீனம் இல்லைங்கிறதை தொடர்ந்து இருந்திருக்கலாமே. இன்னொன்னு சொல்றேன், நீங்க நாடாளுமன்ற தேர்தல் அடுத்தது பிஜேபியை சரி நம்ம ரொம்ப குறைச்சும் மதிப்பிட முடியாது. இப்ப திராவிட சித்தாந்தம் திராவிட திமுகவும் திராவிட அதிமுகவும் இல்லாமல் அதே பிஜேபி 2014 18.8% தமிழ்நாட்டில். சரி. 2014 அப்ப ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க, கலைஞரும் இருக்கிறார். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 2024 திராவிட திமுகவும் இல்ல, திராவிட அதிமுகவும் இல்லாம தான் பிஜேபி கூட்டணி 18.28 வாங்கியிருக்காங்க. யார் வாக்கு அது?
யார் வாக்கோ சார்? யாருக்கிட்ட இருந்து போன வாக்கு? பிஜேபி வாங்கியிருக்காங்களா இல்லையா? 2014 யாருக்கு பிஜேபி தனித்து போட்டியிட்டு வாங்கின சதவீதத்தை நம்ம பேசணும்னா அது லாஜிக். இப்ப திமுகவும் தனித்து போட்டியிட்டு ஓபிஎஸ் அங்க இருந்தாரு, டிடிவி தினகரன் அங்க இருந்தாரு. திமுக அதே மாதிரி தான் 2014 சொல்றீங்க. இப்ப திமுகவும் தனித்து போட்டியிட்டு வாங்கின சதவீதம் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம லாஜிக்கா ஒரு பேசலாம். வாதத்துல ஒரு விவாதத்துல இல்ல அது வந்து பாஜகவா வாங்கின வாக்கு இல்ல, அங்க டிடிவி இருந்தாரு, ஓபிஎஸ் இருந்தாருன்னு பேசுறதும் அதிமுக சார், அது சார்பு நம்ம- பேச்சாளர்கள் இப்ப இப்பவும் பேசிக்கலாம். இப்ப இல்ல இல்லங்க, பாஜக ஒண்ணும் அப்படி குறைச்சு இல்ல இல்ல, இப்ப நம்ம சொல்லிக்கலாம். திமுக விழுந்த ஏதாவது ஒரு இல்ல ஒரு திமுக டெக்ளரேஷனுக்கு சார், நான் சொல்றேன், திமுக விழுந்த ஓட்டு சரி. கலைஞர் மறைவுக்கு பிறகு மதிமுக என்ற கட்சியின் அடையாளத்தோட விழுந்த ஓட்டால அங்க வெற்றி பெற்றிருக்கு. நீங்க காங்கிரஸோட அடையாளத்தோட விழுந்த ஓட்டால வெற்றி பெற்றது. இது பாஜகவுடைய செல்வாக்குனால வாங்கின வாக்குன்னு நீங்களே திரு வில்சனே இத அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா இந்த விவாதத்தை வேற திசையில திருப்பிடலாம். விவாதம் எல்லாரும் பேசலாம். சரி. அதுக்கு எந்த ஆதாரமும் இருக்குதா? அதாவது அவர்கள் ஓட்டு இல்லன்னு சொல்றதுக்கும் ஆதாரம் இருக்குதா? அவர்கள் ஓட்டு தான் சொல்றதுக்கும் ஆதாரம் இருக்குதா? நம்ம எதிர்த்து பேசுவோம் அவர்கள் ஓட்டு இல்லன்னு. ஓபிஎஸ் டிடிவி இருந்தாருன்றது எல்லார் கண்ணுக்கு தெரிஞ்சது தானே. அங்க ஓபிஎஸ் டிடிவி இருந்தாங்க. அதே மாதிரி தான் திமுக கிட்ட காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் இருந்தாங்கன்னு எல்லார் கண்ணுக்கும் தெரியுது இல்ல? இல்ல நீங்க பாஜகவுடைய தனித்த செல்வாக்குன்னு சொல்றதுனால இந்த கேள்வி வருது. தனித்த செல்வாக்கு இல்ல. இப்ப திமுக அதிமுக திராவிட இப்போ நம்ம செந்தில் சொல்லுமா என்ன சொன்னாரு? திராவிட இந்துத்துவான தமிழ்நாட்டு மக்கள் வெறும் திராவிடம் தான் பார்ப்பாங்க. சரி. இப்ப நம்ம கேசிபி என்ன சொன்னாரு? அதேதான். அதே திராவிடத்துல அதிமுக அதிமுக தான் பார்ப்பாங்க. அப்ப திராவிடத்தை பார்க்காம ஏதோ ஒரு வகையில ஆல்டர்னேட்டிவ் பாக்குறவங்க ஒரு 18% இருக்குதா இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கே நீங்க சரியா வந்துட்டீங்களே. அப்போ திமுக இந்த பக்கம் வலதுசாரி அரசியலுக்கு எதிரான, இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கூர்மைப்படுத்தும் போது இந்த பக்கம் நீங்களே பாஜக வளருதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதானே பிற களம் மேல போகும். இவங்களுக்கு இடையில தானே போட்டியா மாறும். ஏடிஎம்கேக்கான ஸ்பேஸ் என்னன்றதான முதல் கேள்வி. அதாவது வளருது வளரலன்றது மக்கள் கையில தான் இருக்குது. சரி. இப்ப மக்கள் 18% போட்டது பொய்ன்னு சொல்றீங்களா? நான் என்ன கேக்குறேன், மக்கள் போட்டது பொய். ஓகே ஓகே, நான் சரி சாமிநாதன். ஓகே ஒரே ஒரு நொடி. நான் சாமிநாதன் கை உயர்த்திட்டே இருந்தாரு. சொல்லுங்க ஒரு நொடி தான் சார். இல்ல இப்ப வில்சன் சார் குறிப்பிட்ட ஒரு இடம் முக்கியமான இடம் சார். 2014 தேர்தலை குறிப்பிட்டாங்க. பாஜக 18% ஓட்டு எடுத்துச்சு, 2 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு மோடி எதிர்ப்பு. மோடியா இந்த லேடியான்னு சொல்லி விஜய் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்ததுதான் அன்னைக்கு அதிமுகவை 37 தொகுதிகள் ஜெயிக்க வச்சுச்சு. திமுக அன்னைக்கு ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியாம போச்சு. அவ நீங்க வந்து அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு அரசியலை அதிமுக அன்னைக்கு வீரியமா பண்ணாங்க 2014. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. காரணங்களே சொல்லல, வெற்றியும் சொல்லல. அந்த 18% அங்கீகாரம் பண்றீங்க. அவர் சொல்ல வர்றது சாமிநாதன், நாம் தமிழர் 8 எடுத்திருக்காங்க, அங்கீகாரமா இல்லையா? ஒரு வில்சன் சார் ஒரு நொடி. திரு சாமிநாதன் அவர் என்ன சொல்றாருன்னா, வில்சன் சார் திராவிட திமுக அங்க இருக்கு, திராவிட அதிமுக இருக்கு, ரெண்டும் களத்துல இருக்கிற போதேதான் பாஜக கூட்டணியாக 18% வாங்க முடிஞ்சிருக்குன்னா அவங்க செல்வாக்கு இருக்கு, அவங்க செல்வாக்கு உயருதுங்கிறத தவிர்த்துட்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்னு கேக்குறாரு. இல்ல அது நாடாளுமன்ற தேர்தல் சார். நீங்க தான் பிரதமர் வேட்பாளரே காட்டாத ஒரு தேர்தல். 20% ஓட்டோட நீங்க சுருங்கி போக காரணம் உங்கள்ட்ட பிரதமர் வேட்பாளரே இல்ல, கட்சியினர் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க. சரி, நீங்க 2 பேருமே சொல்லுங்க, குறுக்கிட்டீங்க. அதாவது செந்தில் பேசிட்டோமா, அவர் கேட்டாரு, நான் வரேன் திருப்பி அதே தான் சுருக்கமா முடியுங்க. பொன்வில்சன் சார் வந்து திமுகவுடைய வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பதற்கான ஒப்பீட்டை ஆப்பிளையும் கொடுக்குறாரு. அதிமுகவுடைய வாக்குகள் உயர்ந்திருக்கிறதுங்கிறதுக்கு ஆப்பிளையும் ஆரஞ்சும் ஒப்பிடுறாரு. நீங்க 2 பக்கமும் ஆப்பிளையும் ஒப்பிடுங்க, இல்ல ஆரஞ்சு ஒப்பிடுங்க. இப்ப ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து 2016 தேர்தலை விட 2021 தேர்தலில் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதா குறைஞ்சிருக்குதா? பிராக்டிகலா பேசுங்க. 2016 தேர்தலில் அதிமுக ஓட்டு என்ன? 41.3. நீங்க 2021 உங்களுடைய ஓட்டு என்ன? குறைஞ்சிருக்கான செஞ்சிருக்கு. அப்ப நீங்க கூடி இருக்குங்கிறத எதை காட்டி ஒப்பிடுறீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலை விட கூடி இருக்குதுங்கிற இடத்துக்கு வரீங்க. அங்க திமுக சொல்லுகின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தலை விட குறைஞ்சிருக்குன்னு வரீங்க. திமுக ஒப்பிடுகின்ற பொழுது நீங்க 2016 தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு என்ன, 2021 தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு, அதுதான் ஒப்பிடணும். இது என்ன சார் இது? சார் அதிமுக ஒப்பிடும்போது நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒப்பிடுறாரு. திமுக ஒப்பிடும்போது 2016 சட்டமன்ற தேர்தல் 2016 சட்டமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு 2016 திமுக கலைஞர் கருணாநிதி தலைமையில் இருந்துச்சு. அதே திமுக அப்படியே சுளையா இப்போ கலைஞருடைய மகன் ஸ்டாலின் தலைமையில் அது ஒண்ணும் குறையல. ஆனால் அதிமுக சிதைந்து விட்டது எல்லாம் சொன்னீங்கல்ல. இல்ல அதற்கு பிறகுதான் இருக்கிற வித்தியாசம். இல்ல சார், ஒரு தேர்தல்ல இல்ல, பல தேர்தல்கள்ல பாஜக எதிர்ப்பு தான் நரேட்டிவ்னு சொல்லி ஒரு கட்சி ஜெயிச்சிட்டே இருக்கு.
26வது ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலையும் பாஜக எதிர்ப்பு தான். அவங்க தாவேக்காவை பொருட்படுத்தவே இல்லை, அதிமுகவையும் பொருட்படுத்தல. இந்த தேர்தலுக்கு இதுதான் நரேட்டிவ்னு செட் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு கை கொடுக்கிறதுனால தானேங்கிறத முக்கியமான கேள்வி. நான் வரேன் நீங்க பதில் சொல்லலாம். சுருக்கமா சொல்லுங்க, நான் இடைவேளைக்கு போயிடுறேன். அதிமுக இதை உடைக்கணும். இதை உடைக்க முடியாம போறதுக்கே காரணம் என்னன்னா, அதிமுகவில் முதல்ல அந்த சித்தாந்த அரசியலை நான் பேசினேன், பாஜகவுக்கு எதிரான நிலைன்னு நீக்கப்பட்டேன். ஒருங்கிணைப்பை செங்கோட்டையன் பேசினாரு, நீக்கப்பட்டார். அப்ப யாருமே ஒரு அந்த கருத்தியல் அரசியல்னு முன் எடுத்தாலே அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று. அடுத்தது, பாஜகவை அவர்கள் வளர்ச்சியை தடுக்கணும் என்று நம்ம அதை போய் தடுக்கணுங்கிறது இல்லை. திமுக வளர்ச்சியை தடுக்கணும், அவங்க பாஜக எதிர்ப்பை கட்டமைக்கிறாங்கிறது இல்லை. அதிமுக திராவிடத்தை முன் எடுத்தால் நீங்க பாஜகவை விட ஒரு படி மேல நின்று ஒரு இலைமறை காய்மறையாக நம்ம அவங்களோட கூட்டணியில இருந்தாலும் பாஜக ஒரு படியா திமுக ஒரு படியா சித்தாந்தத்து இப்ப இந்த தேர்தல் இருக்கு, இது எல்லாமே அமித்ஷா பாத்துக்குவாரு, டெல்லியில பேசி முடிச்சுப்பாங்க. என்டிஏக்கு இன்னைக்கு அண்ணாமலை பேட்டி கொடுத்திருக்காரு, என்டிஏல யார் கூட்டணி யாரு இல்ல அதை விரிவுபடுத்துவதை பாஜக தலைமை முடிவு செய்யணும். இதை எடப்பாடி பழனிசாமியே முன் எடுத்து களம் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஆனதுதான். இந்த கட்சியிலிருந்து பிரிந்தவர்களோ நீக்கப்பட்டவர்களோ சமரசத்தை நாங்க பேசிக்கிறோம், நாங்க ஒற்றுமைப்படுத்துகிறோம். இடைவேளைக்கு போறேன். ஓகே, அப்ப திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்திட்டா போதுமா? திமுக எதிர்ப்பை அதிகமா ஜாஸ்தி பண்ணிட்டு இந்த தேர்தலுடைய களத்தை பாஜக திமுக என்று அமைய விடாமல் அண்ணா திமுக திமுகன்னு அமைக்கணும். அதுக்கு பாஜக கூட்டணியில அதிமுக வெளியில வரணும், வந்தா மட்டும் தான் முடியும். திரு சாமிநாதன், திமுக பாஜகன்னு களம் மாறாம திமுக அதிமுகன்னு களத்தை மாற்றணும் அப்படின்னா 4 விஷயங்கள் இங்கே பேசப்பட்டது. ஒன்று, பாஜகவை விட அவங்க பேச்சு எடுபடுறதை விட திராவிட அரசியலை இன்னும் உறக்க பேசணும் அதிமுக. ஒருங்கிணைந்த அதிமுகன்னு ஒரு பெர்செப்ஷனை மீண்டும் கொண்டு வரணும், ஓபிஎஸ்லாம் உள்ள கொண்டு வந்து. இல்லை திமுக எதிர்ப்பை வீரியப்படுத்தணும், இல்லைன்னா பாஜக கூட்டணி இருந்து அதிமுக விலகணும். எது சாத்தியம்? இல்ல, திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறதா முதல்ல சாத்தியம். 2வது அணிகள் இணைப்பு வேண்டுமானால் இருக்கலாம். இன்னொன்னு செந்திலனை பேசும்போது குறிப்பிட்டாங்க கூட்டணியை விட்டு வெளியே வரணும்னு. திராவிட முன்னேற்ற கழகம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதிமுக இருக்கிறதே ஒரே ஒரு கட்சி தான், அந்த கட்சியை விட்டு வெளியில வந்துருந்தோம். அது நிராயுதபாணியா நிக்க வேண்டியது தவிர வேற வழி இல்லை அவர்களுக்கு. சோ அவங்க பாஜகவோட இருந்தாலுமே திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தலாம். 2 பேருக்கும் பொது எதிரி திமுக தானே. இன்னைக்கு திமுக கூர்மை நீங்க விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கும்னா, தமிழகம் முழுவதும் ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமமா இருக்கும், ஒரு ஊராட்சியா இருக்கும், ஒரு பேரூராட்சியா இருக்கும், நகரம் மாநகரம், ஏதாவது ஊர்ல டெய்லியுமே ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிகள் ரொம்ப தீவிரமா வேலை செய்யணும். பட் இவங்களோட தங்களோட முழு ஆற்றலையுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னா, பிளவுபட்ட சார் கை தூக்கிட்டாங்க இப்பவே சொல்லிடுவாங்க, நிறைய ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம், நிறைய போராட்டம் நடத்திட்டோம், எல்லாமே கொண்டு சொல்லுவாங்க. மக்களை ஈர்க்கிற மக்களை ஈர்க்கிற போராட்டம் பண்ணீங்களா, மக்களை ஈர்க்கிற ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? ஒரே ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் சார். கடந்த 90 நாட்கள்ல காவல்துறையில பாலியல் குற்றங்களால் கைது செய்யப்பட்ட காவலர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 3 பேர், திருவண்ணாமலையில 2 பேர், திண்டிவனத்துல ஒருவர். ஒரு பிரதான எதிர்கட்சி அதை எந்த அளவிற்கு முன்னெடுத்திருக்கணும்? நீங்க ஒரு சாதாரண சட்டமன்றத்துக்குள்ள போறப்ப சிறுநீரக திருட்டு என்கிற ஒரு விழிப்புணர்வு வாசகத்தை மட்டும் ஒரு நாள் கொண்டு போயிட்டு ஒரு நாள் ஊடக செய்தியோடு அடங்கி போயிடும்னு சொன்னா அது அல்ல. நீங்க மக்களை சந்தித்து மக்களோட போராட்ட களத்துல இருந்ததுதான் கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொன்று சார், ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல விஜயகாந்த் போன்ற ஒரு புதியவர் வருகிற பொழுது கேசிபி சார் குறிப்பிட்டதை போல இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உருவாகுது. அந்த அளவுக்கு அவங்க அதை மடைமாற்றி யோசிக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் உங்களை களத்திலேயே வைக்கல. இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுறோம். இன்னைக்கு திமுக பாஜக களத்தை அவர்கள் மாற்றாங்க. இன்னொரு பக்கம் புதிய எதிரின்னு பார்க்கப்படக்கூடிய அந்த விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு களமாவே சொல்ல மாட்டார். திமுகவுக்கு தாவிகாவுக்கு தான் போட்டிக்கிறார். அப்ப அதற்கும் நம்ம பதில் சொல்ல மாட்டோம். பொதுக்குழுல 16 தீர்மானங்கள்ல ஒரு புதிய கட்சி வந்திருக்கு, அதை நம்ம எப்படி வீழ்த்த போறோம்ங்கிறத பத்தி உள்வாதம் கூட நடக்க மாட்டோம். சோ அப்ப அது எல்லாமே அவர்கள் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நான் வரேன் சார். ஒரு கேள்வி சார், கேசிபி சார், பாஜக சுமை அதிமுகவுக்கு ஒரு தேவையில்லாம அவங்க இந்த லக்கேஜோட அவங்க டிராவல் பண்றாங்க, இப்படிலாம் கடந்த காலங்களில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் திரு வில்சன் பேச்சில் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, அவங்களும் வளர்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற 18% அதிமுகவுக்கு முக்கியங்கிற இடத்துக்கு அதிமுக நகர்ந்து இருக்கிறது முக்கியமான மனமாற்றமாக பார்க்கலாம். அதிமுக சார்பு நிலையில் பேசக்கூடியவர்கள் சொல்றத ஆன்சர் பண்றேன். கூட சீமானும் வளர்ந்திருக்கிறார், 2யுமே சேர்த்துக்கலாம். சீமானும் ஜெயலலிதா அம்மா காலத்துல 1% இருந்தவர் 8% போயிருக்காரு. தனித்து போட்டி அந்த நிலைப்பாட்டில் 2க்குமே அடிப்படை காரணங்கள் ஒண்ணுதான். 2க்குமே என்னன்னா,
பாஜகவில் அண்ணாமலை கடுமையான திமுக எதிர்ப்பை மேற்கொண்டார். வெறும் இந்துத்துவா மட்டுமில்ல, கடுமையான திமுக எதிர்ப்பு அதிமுகவை விட அதிகமா செஞ்சார். அப்ப அத நம்ம அவர்கள் வளர்ச்சியை நம்ம போய் தடுத்து நிறுத்தணுங்கிறது இல்ல, அவர்களை விட நம்ம வேகமா பயணிக்கணும். அப்ப திமுக எதிர்ப்பு என்பதை பாஜகவை விட, சீமானை விட, விஜயை விட, இன்றைய தேதிக்கு விஜயை விட மிக அதிகமாக நம்ம கையில எடுக்கணும். அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குதா திமுக? அவங்க பாஜக எதிர்ப்பை தானே தீவிரப்படுத்திட்டே இருக்காங்க, அவங்க கோல் போஸ்ட மாத்திட்டே இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு அது சாதகமா அவங்க கோல் போஸ்ட் அமைக்கிறாங்க. நீங்க நம்ம பக்கம் திருப்பி நீங்க திமுகவை அடிச்சீங்கன்னா அவங்க பார்வை நம்ம பக்கம் திரும்பும். நீங்க பிரதான எதிரிகள் ஏன் அவங்க அந்த பக்கம் திருப்புறாங்க? பாஜக கடுமையான திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்து அரசியல் செய்யறாங்க. அப்ப அவர்களுக்கு அது வசதியா அந்த பக்கம் திருப்புறாங்க. அதை விட வேகமா நம்ம செய்யணும். நீங்க 4 கேள்வி கேட்டீங்க திரு சாமிநாதன். அதுல இன்றைய தேதிக்கு பாஜகவிலிருந்து வெளியில வர்றது அது சாத்தியம் இல்லை. ஆனா மிச்சம் 3ம் சாத்தியம். அதே மாதிரி சித்தாந்த அரசியல் நீங்க எடுத்தீங்கன்னா அதிமுக சீமான் வளர்ந்தது சித்தாந்த அரசியல். அவர் வெறும் சித்தாந்தம் தான், வேற எதுவுமே இல்ல, எந்த கட்டமைப்பும் இல்ல. பாஜக வளர்ந்தது சித்தாந்த அரசியல். அப்ப திராவிடம் என்கிற அந்த சித்தாந்த அரசியலை நாம் கையில் எடுக்க தவறியது 2வது காரணம். 3வது காரணம் இந்த ஒருங்கிணைப்போ கட்சி வலிமைப்படுத்தப்படுவதோ நமக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்களையோ இங்கேயே பேசி நம்ம முடிச்சுக்கலாம். அவர்கள் மூலமாக நீங்க உங்களோட கூட்டணியில வச்சுக்கங்க, என்டிஏல இருக்கட்டும், ஆனா உங்க கோட்டால நீங்க எடுத்துக்கங்க. இதெல்லாம் அதிமுகவுக்கு பலகீனம். நம்மை தாரை வார்த்து அவர்கள் இடத்துல இந்த இடைவெளியை என்டிஏவோட 18% வச்சு நிரப்பிடலாம் நினைக்கிறாங்க. அவர்கள் பலம் அல்ல, நம்முடைய பலகீனம், அதிமுகவின் பலகீனம். சரி வில்சன் சார், அதிமுகவுடைய திமுக எதிர்ப்பு தான் கொஞ்சம் திரு சீமான் பக்கமும் திரு அண்ணாமலை பக்கமும் திரு விஜய் பக்கமும் போயிருக்கு, வாக்குகள் அங்க போயிடுச்சு அப்படின்னா இது அதிகப்படுத்தாம எப்படி நீங்க களத்துல நிக்க முடியும்? 3 பேர் ஒரு பார்வை, நான் மாற்று பார்வை சொல்றேன், கொஞ்சம் டைம் கூட கொடுக்கணும். சரி சொல்லுங்க. அடுத்தது சொல்றேன். இப்ப நீங்க விஜய் கிட்ட போகுதுன்றதுக்கு என்ன ஆதாரம்? நான் 2 ஆதாரங்கள் கொடுக்குறேன். அந்த ஆதாரம் லெஜிட்டிமேட் ஆதாரம் சொல்றேன். போன தேர்தலில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் திமுக ஓட்டு போட்டது யாரு? அதே மாதிரி அவர்கள் இப்போ கூட்டத்தில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுகவை ஆதரித்து நாங்கள் போன தேர்தலில் வாக்களித்தோம், அந்த நன்றி கூட திமுக இல்லையான்னு ஆதவ அர்ஜுனா மேடையிலே பேசினாரா இல்லையா? அதை விஜய் மறுத்தா பேசினாரு. அந்த ஓட்டு இப்போ யாருடைய ஓட்டு போவோம்? திமுக ஆதரவு ஓட்டு விஜய்க்கு போகும். அடுத்தது சிறுபான்மை ஓட்டு யதார்த்தமா விஜய்க்கு போகும். திமுக ஓட்டு போனதை பத்தி பேசல, திமுக எதிர்ப்பு ஓட்டு விஜய்க்கும். நான் என்ன சொல்றேன், நான் ஆதாரத்தை சொல்றேன். நீங்க அந்த மாதிரி ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. நீங்க அதான் செங்கோட்டையன் பின்னாடி ஒரு 10 லட்சம் பேர் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றதுன்னா சொல்லுங்க சார். நீங்க விஜய் புதுசு விட்டுருங்க, களத்துக்கே இன்னும் வரல, எவ்வளவு ஓட் பேங்க்னு தெரியல. திரு சீமானுக்கும் திரு அண்ணாமலை கொண்டு போனதுக்கும் ஃபேக்சுவலா நம்ம கிட்ட புள்ளிவரம் இருக்கா இல்லையா? நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையா? சீமான் யாருடைய ஓட்டை கொண்டு போனார்ன்றதுக்கு எந்த ஆதாரம் இருக்குது? எந்த ஆதாரமும் கிடையாது. சீமான் தனித்துவமா ஓட்டு குறைஞ்சிருக்குதுங்க. இப்போ ஆமா, பெரியாரை பற்றி அவர் பேசிட்டு அவர் ஓட்டு வாங்குறாரு. அப்ப யார் ஓட்டு போகும்? திமுக குறைஞ்சிருக்கணும், குறையிலையே சார். யார் ஓட்டு திமுக கூட வந்திருக்கணும், குறைஞ்சிருக்கும்ல. திமுக கூட வந்திருக்கலாம்ல, அது குறைஞ்சிருக்கலாம்ல. அதே மாதிரி அதிமுக கூட வந்திருக்கலாம். பெரியார அதிமுக ஓன் பண்ணலையா? யார் அதான் சொல்றேன். பெரியார அதிமுக ஓன் பண்ணதா? என்ன சொன்னேன் நீங்க மறைச்சிடுறீங்க பாருங்க. திமுகவுக்கு கூட வந்திருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் அதை நீங்க மறைச்சிட்டீங்க பாருங்க. அதிமுகவும் கூட வந்திருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம்னு சொன்னேன். குறைஞ்சிருக்குன்னு தானே சார் புள்ளிவரம் இருக்கு. 2 பக்கம், அதாவது அடிஷனல் ஓட்டு குறைஞ்சிருக்கலாம்ல, அடிஷனல் ஓட்டும் குறைஞ்சிருக்கலாம்ல, எது வேணாலும் குறைஞ்சிருக்கலாம்ல. அதாவது கூடுறது குறையுது 22% 96ல இதே அதிமுக எடுத்துச்சு. அதே தான் 91ல எடுத்துட்டீங்க. 21% திமுக. கடைசியா நடந்த 24 வச்சுக்கிட்டு தானே சார் நம்ம பேச முடியும், அதானே சார் புரிதலுக்கு உட்படுத்த முடியும். சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் போயிருக்குல்ல சார், அதிமுக குறைஞ்சிருக்குல்ல சார். இடைத்தேர்தல் அப்ப எப்படி வாங்கினாங்க? இடைத்தேர்தல் அதை சொல்லுங்க. அதனால இது நம்ம கணிப்பு தான் ஒழிய யாருடைய ஓட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆமத்துல நாம் தமிழருக்கு விழுந்து தனித்துவமான ஓட்டுகள். திரு செந்தில், திமுக எதிர்ப்பை நாம் தமிழர் செய்வதற்கும் பாஜக செய்வதற்கும் தாவேகா செய்வதற்கும் 50 ஆண்டு காலம் களத்துல அதிமுக செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த பிரிவிலேஜ் அதிமுகவுக்கு இருந்ததா? நீங்க என்னதான் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தினாலும் அதிமுகவுக்கு அது அனுகூலமா முடிஞ்சிராதா? 3 விஷயம் விரைவா சொல்லிடுறேன் சார். 1, இதை மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். எப்ப திமுக காங்கிரசும் கூட்டணியில் இருந்த போது
பக்கத்து நாட்டில் நடந்த சண்டைக்கும் கூட இங்கே யார் மீது குற்றம் சாட்டப்பட்டுச்சு? ஏன்? ஒரே காரணம் என்ன? அன்றைக்கு ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சி, திமுக காங்கிரஸ் கூட்டணி. அப்போ ஒன்றியத்தில் காங்கிரஸ் இருக்கின்ற பொழுது முல்லை பெரியார் பிரச்சனைகளை தொடங்கி ஒன்றுக்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஒன்றிய அரசு பறிக்கிறது என்று காங்கிரசுக்கு எதிராக அன்றைக்கு மேடம் ஜெயலலிதா அவங்க என்ன செஞ்சாங்க? கடுமையான எதிர்வினை ஆற்றினாங்க. திமுக பாருங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது, பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. காங்கிரஸ் மீது எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்படுதோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு பன்மடங்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு பாஜக துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. அதை நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்துட்டீங்க. சிறுபான்மை பெரும்பான்மை மக்களை பத்தி பேசுறாங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஜெயலலிதா மேடம் இருந்திருந்தாங்கன்னா என்ன எடுத்திருப்பாங்க ஸ்டாண்ட்? மனசாட்சி எல்லாரும் பேச சொல்லுங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு? எவ்வளவு ஆபத்தான ஸ்டாண்ட் இது? இது தமிழ்நாட்டிற்கு ஆபத்தா இல்லையா? இது பெரும்பான்மை மக்களுக்கு ஆபத்தா இல்லையா? திருப்பரங்குன்றம் கலவரக்காடு ஆச்சுன்னா இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம்னு சொல்றாரு சார் ஹெச் ராஜா. இது யாருடைய பிரச்சனை? தமிழ்நாட்டுடைய அமைதி சார்ந்த பிரச்சனையா இல்லையா? இது ஒன்று. கேசிபி சார் சொன்னாங்க அவர் வெளியேற்றப்பட்டதுக்கு காரணமே பாஜகவை எதிர்த்து பேசியதான் சொன்னார். சொல்லிட்டு பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும்னு சொன்னார். ஓகே, வெல் அண்ட் குட். பாஜக எதிர்ப்பு எப்படி தீவிரப்படுத்துறது? வெளியில வந்தா தானேன்னு கேட்டா இல்ல உள்ள இருந்துட்டே தீவிரப்படுத்தலாங்கிறாரு. எனக்கு அது என்னன்னு புரியல. ஒன்று. அப்புறம் வில்சன் சார் ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பெரியார் எதிர்ப்பை பேசி அந்த ஓட்டை வாங்கினாங்கன்னாரு. பெரியார் எதிர்ப்பை பேசியது பிறகு சீமான் சந்தித்த ஒரே தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலகட்டத்தில் தான் அவர் பெரியார் எதிர்ப்பை முன்வைத்தார். அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் அவர் பெரியாருக்கு அஞ்சலி செலுத்தினார். ரைட்டா? அப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எத்தனை % ஓட்டு வாங்கினாரு? அதை குறிப்பிட்டு ஐயா பேசுறாங்க பொன்வில்சன் சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டிட்ட கட்சி எதெல்லாம் சார்? யார் களத்தில்? அதிமுக களத்தில் இல்ல, பாஜக களத்தில் இல்ல. அப்ப இல்லாத அதிமுக, களத்திலே இல்லாத அதிமுக ஓட்டு யாருக்கு போச்சு? திமுக வந்துச்சா? ஒத்துக்குங்க. திமுக கொஞ்சம் ஒத்துக்குங்க. அல்லது சீமானுக்கு போச்சு. முடிங்க சார். சுருக்கம். ஆர்கே நகர்ல டிடிவி தினகரனுக்கு போச்சா திமுக ஓட்டெல்லாம்? அதை ஒத்துக்கோங்க. அப்போ 24,000 ஓட்டு தான் வாங்குனீங்க. 89 இல்ல சார். அதான் சார் களத்துல நிக்கும் போது 24,000 ஓட்டு சார். 24,000 ஓட்டு தான் சார். 89,000 ஓட்டு. எனக்கு களத்துல நின்னு தோற்பது வேற. களத்துல நின்னாலும் நிக்கலனாலும் எதிராளி வாங்குற ஓட்டு யார் ஓட்டு? அடுத்து என்ன சொல்றா இப்போ? ஈரோட்ல அதிமுக ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு